ஆன்மீக தேடலில் இருக்கும் அத்தனை நாள் நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கம். நம்முடைய ராமாயண பூஷண மாலா தொடரின் முதல் பகுதிக்கு நீங்கள் அளித்த பேராதரவிற்கு என் மனமார்ந்த நன்றிகள். முதல் பகுதியில் பரம்பொருள் ஏன் மனிதனாக அவதரிக்க வேண்டும் என்ற அவதார ரகசியத்தையும், ராவணன் மனிதர்களை துச்சமாக நினைத்ததன் பின்னணியில் இருந்த தர்ம தந்திரத்தையும் மகா பெரியவாவின் அமுத மொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய இரண்டாம் பகுதியில் ராமனின் பால பருவத்து வாழ்க்கைக்குள் விஸ்வாமித்ர மகரிஷியின் வருகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உன்னதமான ஆச்சரிய தத்துவத்தையும், தாடகை வதத்தில் இருக்கும் தார்மீக கேள்விகளுக்கு பூஷண உரை தரும் வியப்பூட்டும் பதில்களையும் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமபிரான் தனது தம்பிகளோடு அயோத்தியில் குருகுல கல்வி முடித்து அரண்மனையில் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார். அப்போதுதான் அயோத்தி அரண்மனைக்கு ஒரு புயலை போல நுழைந்தார் விஸ்வாமித்ர மகரிஷி. தசரத சக்கரவர்த்தி அவரை ஓடி வந்து வரவேற்று, மகரிஷியே, உங்களுக்கு என்ன வேண்டும்? என் உயிரை கேட்டாலும் தருகிறேன் என்கிறார். அதற்கு விஸ்வாமித்திரர், நான் செய்யும் யாகத்திற்கு மாரீசன், சுபாகு என்ற அரக்கர்களால் தடைப்படுகிறது. அதை தடுத்து என் யாகத்தை காக்க உன்னுடைய மூத்த மகன் ராமனை என்னோடு அனுப்பிவை என்று கேட்கிறார். இந்த இடத்தில் கோவிந்தராஜரின் பூஷண வியாகியானம் ஒரு மிக உன்னதமான கேள்வியை எழுப்புகிறது. விஸ்வாமித்திரர் நினைத்திருந்தால் தன் தவசக்தியினாலேயே அந்த அரக்கர்களை ஒரே நொடியில் சாம்பலாக்கி இருக்க முடியும். அப்படி இருக்க அவர் ஏன் ஒரு சிறுவனான ராமனை அழைக்க வேண்டும்? பூஷண உரை இதற்கு மிக அழகான ஒரு தத்துவ விளக்கத்தை தருகிறது. ஒரு தபசி அல்லது முனிவர் தனக்கு வரும் இடையூறுகளை தன் தவசக்தியை கொண்டு அழைத்தால் அவருடைய தவம் குறைந்துவிடும். சினம் கொள்வது தவ வலிமையை குறைக்கும். அது மட்டுமல்லாமல் தர்மத்தை காப்பது அரச குலத்தின் கடமை. அந்த தார்மீக கடமையை ராமனுக்கு நினைவூட்டவும் உலகிற்கு ராமனின் பெருமையை உணர்த்தவுமே விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு வந்தார். ஆனால் தசரதனுக்கோ தன் புத்திர பாசம் கண்ணை மறைத்தது. என் ராமனுக்கு இன்னும் 16 வயது கூட நிரம்பவில்லையே, அவனால் எப்படி அந்த பயங்கரமான அரக்கர்களை எதிர்க்க முடியும்? வேண்டுமானால் என் ஒட்டுமொத்த சதுரங்க சேனைகளோடும் நான் வருகிறேன் என்று மறுக்கிறார் தசரதன். இதை கேட்டு விஸ்வாமித்திரர் கோபமடைந்து கிளம்பும் போது வசிஷ்ட மகரிஷி தசரதனுக்கு புத்திமதி சொல்கிறார். தசரதா, விஸ்வாமித்திரர் சாதாரணமானவர் அல்ல. ராமனை அவர் அழைத்து செல்வது அவனுக்கு தீமை செய்ய அல்ல. ராமனுக்கு பின்னால் கிடைக்க போகும் அத்தனை அஸ்திரங்களுக்கும் புகழுக்கும் விஸ்வாமித்திரர் தான் ஆச்சாரியராக, அதாவது குருவாக போகிறார். அதனால் தயங்காமல் ராமனை அனுப்பு என்கிறார். மகா பெரியவா இந்த இடத்தை மிக அழகாக நயம்பட விளக்குவார். பெரியவா தன் உபன்யாசத்தில் சொன்னார், வசிஷ்டர் நினைத்திருந்தால், தசரதா, உன் மகன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் சாட்சாத் மகாவிஷ்ணு என்று தசரதரிடம் உண்மையை உடைத்திருக்கலாம். ஆனால் வசிஷ்டர் அப்படி செய்யவில்லை. ஏன் தெரியுமோ? அப்படி சொன்னால் தசரதனின் புத்திர பாசம் இன்னும் அதிகமாகி இறைவனை தன் மடியிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்திருப்பான். அதனால் விஸ்வாமித்திரர் பெருமையை சொல்லி ஒரு குருவின் கை எப்படி ராமனை வழிநடத்தப் போகிறது என்ற ஆச்சரிய தத்துவத்தை வசிஷ்டர் அங்கே முன்வைத்தார் என்பார் பெரியவா. பெரியவா எப்போதும் சொல்லுவார், நம் வாழ்வில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு உன்னதமான குருவின் கையை பிடித்து கொண்டால் அந்த கஷ்டங்கள் யாவும் பனி போல உருகிவிடும். ராமனுக்கே விஸ்வாமித்திரர் என்ற ஒரு குரு தேவைப்பட்டார் என்றால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு குருவின் வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம் பாருங்கள். வசிஷ்டரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தசரதன் ராமனை லட்சுமணனோடு விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைக்கிறார். வில்லும் அம்பும் ஏந்தி அந்த முனிவருக்கு பின்னால் ராமனும் லட்சுமணனும் நடந்து செல்லும் காட்சியை பூஷண வியாகியானம் வர்ணிக்கும் போது, பரம்பொருள் தன் ஆச்சாரியனுக்கு பின்னால் சரணாகதி அடைந்து நடந்து செல்லும் உன்னத காட்சி அது என்கிறது. அவர்கள் காட்டின் வழியே நடந்து செல்லும் போது விஸ்வாமித்தர் ராம லட்சுமணர்களுக்கு பலா மற்றும் அதிபா என்ற 2 மகா மந்திரங்களை உபதேசம் செய்கிறார். இந்த மந்திரங்களின் மகிமையால் பசி, தாகம், சோர்வு எதுவும் அவர்களை அண்டாது. பகவான் எல்லாவற்றையும் கடந்தவர் என்றாலும் மனிதனாக வந்திருப்பதால் ஒரு குருவின் மூலம் அந்த சக்திகளை பெற்றுக்கொள்கிறார்.
அப்படியே நடந்து அவர்கள் தாதகி வனம் என்ற அடர்ந்த காட்டு பகுதிக்குள் நுழைகிறார்கள். அங்கே சுற்றிலும் மரங்கள் கருகி எலும்பு கூடுகள் சிதறி பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கிறது. ராமன் கேட்கிறார், குருவே, இந்த வனம் ஏன் இவ்வளவு பாழடைந்து கிடக்கிறது என்று. அதற்கு விஸ்வாமித்ரர், ராமா, இந்த இடத்தில்தான் தாடகை என்ற அரக்கி வாழ்கிறாள். அவளுக்கு 1000 யானைகளின் பலம் உண்டு. இந்த வழியே செல்லும் ரிஷிகளையும் முனிவர்களையும் கொன்று தின்று இந்த ஒட்டுமொத்த வனத்தையே பாழாக்கி வைத்திருக்கிறாள். அவளை நீ உன் அம்புகளால் வதம் செய்ய வேண்டும் என்கிறார். இங்கேதான் ராமாயணத்தின் மிக முக்கியமான ஒரு தார்மீக போராட்டம் தொடங்குகிறது. ராமன் வில்லை கையில் எடுக்க தயங்குகிறார். பூஷண உரை இந்த இடத்தை மிக ஆழமாக ஆராய்கிறது. ராமன் தன் குருவை பார்த்து கேட்கிறார், சுவாமி, தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு பெண்ணை கொல்வது மகா பாவம் அல்லவா? ஸ்திரீவதம் தர்மத்திற்கு எதிரானதாயிற்றே. நான் எப்படி ஒரு பெண்ணின் மீது அம்பு தொடுப்பேன் என்று கேட்கிறார். ராமனின் இந்த தர்ம சங்கடத்திற்கு விஸ்வாமித்ரர் அளிக்கும் பதில் இன்றைய மனித குலத்திற்கு ஒரு மிகச்சிறந்த பாடம். விஸ்வாமித்ரர் சொல்கிறார், ராமா, நீ சொல்வது பொதுவான தர்மம். ஆனால் ஒரு பெண் அரக்கியாக மாறி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தர்மத்திற்கும் நல்லவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் போது அவளை அழிப்பது பாவம் அல்ல, அதுதான் மிக உயர்ந்த தர்மம் என்றார். உலகத்தை காக்க வேண்டும் என்ற ராஜ தர்மத்தின் முன்னால் தனி மனித தர்மம் பணிய வேண்டும். முன்னொரு காலத்தில் இந்திரன் அசுர குலத்தை சேர்ந்த கவ்யஹதா என்ற பெண்ணை கொன்றிருக்கிறான். மகாவிஷ்ணுவே பிருகு முனிவரின் மனைவியான தியாதி என்ற பெண்ணை உலக நன்மைக்காக வதம் செய்திருக்கிறார். எனவே தயங்காமல் வில்லை எடு என்று கட்டளையிடுகிறார். மகா பெரியவா இந்த தாடகை வதத்தை பற்றி தன் அமுத மொழிகளில் ஒரு உன்னதமான ஆன்மீக விளக்கத்தை தருவார். பெரியவா சொல்லுவார், தாடகை என்பவள் வெளியில் இருக்கும் ஒரு அரக்கி மட்டுமல்ல, அவள் நமக்குள் இருக்கும் அஞ்ஞானம் மற்றும் தீய சக்திகளின் வடிவம். நமக்குள்ளும் ஒரு தாடகை இருக்கிறார். அவள்தான் நம் மனதில் தார்மீக எண்ணங்கள் என்னும் யாகங்கள் நடக்கும் போது காம, குரோத, லோபங்கள் மூலமாக அதை தடுத்து அழிக்கிறார். நம் மனதிற்குள் இருக்கும் அந்த அரக்கியை அழிக்க ஞானம் என்னும் விஸ்வாமித்ரனின் வழிகாட்டுதலும் ராமநாமம் என்னும் அம்பும் நமக்கு தேவை. ஒரு பெண்ணை கொல்லுவது பாவம் என்று ராமன் தயங்கியது போல நாம் நம்மிடம் இருக்கும் தீய பழக்கங்களை, இது என்னோடு இத்தனை காலம் வளர்ந்த ஆசையாயிற்றே, இதை எப்படி விடுவது என்று தாராளம் காட்டக்கூடாது. தர்மத்திற்கு விரோதமான ஆசைகளை இரக்கமில்லாமல் அறுத்தெறிய வேண்டும் என்பதைதான் தாடகை வதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று பெரியவா மிக நுட்பமாக விளக்குகிறார். குருவின் கட்டளையை பெற்ற உடனே ராமன் தன் வில்லின் நானொலியை எழுப்புகிறார். அந்த பயங்கரமான சத்தம் கேட்டு காடே அதிர்கிறது. தாடகை கோபத்தோடு காதுகள் கிராரியரும்படி கத்திக்கொண்டு மலை போன்ற உடம்போடு ராமனை நோக்கி ஓடி வருகிறார். லக்ஷ்மணன் அவளது காதுகளையும் மூக்கையும் அறுக்கிறான். ஆனாலும் அவளது வேகம் குறையவில்லை. அவள் மாயாஜாலங்கள் செய்து கற்களை மழையாக பொழிகிறாள். சூரியன் மறையும் நேரம் நெருங்குகிறது. முனிவர் ராமனிடம் சொல்கிறார், ராமா, அரக்கர்களுக்கு இரவு நேரத்தில் பலம் கூடிவிடும். சூரியன் மறைவதற்குள் அவளை அழித்துவிடு என்கிறார். ராமன் தன் அம்பை வில்லில் பூட்டி தர்மத்தின் வடிவாக நின்று தாடகையின் மார்பை குறிவைத்து ஏவுகிறார். அந்த அம்பு தாடகையின் இதயத்தை துளைக்க மலை சரிந்து விழுவது போல அந்த அரக்கி மண்ணில் விழுந்து மடிகிறாள். அவள் இறந்த அடுத்த நொடி காட்சியை கோவிந்தராஜனின் பூஷண உரை மிக அழகாக வர்ணிக்கிறது. தாடகை சாப விமோச்சனம் பெற்று ஒரு யக்ஷ கன்னியாக மாறி ராமனை வணங்கி விண்ணுலகம் செல்கிறார். தீமை அழிந்து அந்த வனம் மீண்டும் பசுமையாக மாறுகிறது. தேவர்கள் பூமாறி பொழிகிறார்கள். விஸ்வாமித்ரர் ராமனை நெஞ்சார தழுவி கொண்டு, ராமா, நீ உலகை காத்தாய் என்று பாராட்டி தன்னிடம் இருந்த இதுவரை உலகமே பார்த்திராத மகா சக்தி வாய்ந்த திவ்ய அஸ்திரங்கள் அனைத்தையும் ராமனுக்கு உபதேசம் செய்கிறார். தாடகையை அழித்து திவ்ய அஸ்திரங்களை பெற்ற ராமனின் பயணம் விஸ்வாமித்ரரின் சித்தாசிரமம் என்னும் யாக பூமிக்கு நேரே செல்கிறது. அங்கேதான் ராமாயணத்தின் அடுத்த திருப்புமுனையான யாக ரகசியம் தொடங்குகிறது.
அடுத்த பகுதியில் விஸ்வாமித்ரரின் யாகத்தை அழிக்க வந்த மாரீசனையும் சுபாபுவையும் ராமன் எப்படி எதிர்கொண்டார்? மாரீசனை மட்டும் ஏன் ராமன் கொல்லாமல் கடலில் விழும்படி அடித்தார்? அதன் பின்னால் இருக்கும் பூஷண உரையின் சரணாகதி தத்துவம் என்ன? மகா பெரியவா காட்டிய யாக தர்மம் என்ன? பூஷண உரையும் மகா பெரியவாவும் காட்டும் அந்த அடுத்த கட்ட ஆன்மீக பயணத்தை நம் அடுத்த வீடியோவில் காண்போம். இந்த தொடர் ஒரு சேவை நோக்குடன் உருவாக்கப்படுகிறது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இந்த ஆன்மீக சேவையில் நீங்களும் பங்கெடுங்கள். ஜெய் ஸ்ரீராம். மகா பெரியவா பொற்பாதங்கள் சரணம் சரணம். ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர.